லெஸ் சுகர், லெஸ் சால்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுல இன்னையிலே ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்க இந்த வாசலை விட்டு போகும்போது ஒரு முடிவு எடுக்கலாம். சார், மாசம் வீட்டுல 2 கிலோ சர்க்கரை வாங்குவோம், 1 கிலோ உப்பு வாங்குவோம்னு இது வரைக்கும் இருந்தா இன்னையிலே ஒரு முடிவெடுங்க. இனிமேல் 1 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ உப்பு என்ற முடிவெடுங்க. உங்கள் ஆயுள் காலத்தில் another 10 வருஷம் உறுதி. விளையாட்டா நினைக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு உப்பினுடைய தேவை ஒரு நாளைக்கு 5-6 கிராம் தான் per day required. 4 பேர் இருக்கக்கூடிய உங்க வீட்டை நீங்க யோசிச்சு பாருங்க. பல வீடுகள்ல 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்குறாங்க. ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டுல 1 கிலோ வாங்கினா 250 கிராம் per day பெர் மந்த் 1% யூஸ் பண்ணும். சரிதானே? ஒரு நாளைக்கு அப்போ கிட்டத்தட்ட 250 கிராம் 30 வந்தீங்கன்னா 8 கிராம் யூஸ் பண்றோம். இது நேரடியான உப்பு. நேரடி உப்பு இல்லாம மறைமுக விர்ச்சுவல் சால்ட். வெள்ளரிக்கால இருக்கு, பூசணிக்கால இருக்கு, ஆப்பிள்ல இருக்கு, அத்தனை காய்கறி, கீரை, பழங்கள் அவ்வளவுத்தையும் உப்பு இருக்கு. அவ்வளவு புலாலையும் உப்பு இருக்கு. அப்ப இதுல 8 கிராம், அதுல இருந்து ஒரு 8 கிராம் வந்தா ஒரு நாளைக்கு நமக்கு 5 கிராம் தான் உப்பு தேவை. ஆனா 15 கிராம் உப்பு நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரிதான் சர்க்கரை. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 20 கிராம் போதும், ஆனா 40 கிராம் நம்ம பயன்படுத்துறோம். கார்போஹைட்ரேட்ல எல்லாத்துலயும். அப்ப ரெண்டையும் நம்ம குறைக்கணுங்கிறது நம்முடைய மிக மிக அத்தியாவசியமான ஒரு பயன்பாடா நம்ம வைத்துக் கொள்ளணும். எதுனாலும் காப்பிலையோ தேநீர்லயோ சர்க்கரை போட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம அந்த கசப்பை பயன்படுத்தணும். சுவை ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயங்க. சித்த மருத்துவம், ஒட்டுமொத்த சித்த மருத்துவமே சுவை அடிப்படையில் உருவானதான். அந்த சுவையில நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், மிக மிக அதிகமாக நாம் பயன்படுத்த வேண்டிய 2 சுவை கசப்பும் துவர்ப்பும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க போன வாரத்துல கசப்பும் துவர்ப்பும் உள்ள காய்கறிகளை இல்ல கசப்பும் துவர்ப்புள்ள ஏதாவது உணவை போன வாரத்துல எத்தனை நாள் நம்ம எடுத்துருந்தோம்? கை தூக்குங்களேன். தினசரி கசப்பு துவர்ப்பு எடுத்தவங்க 2 பேர் இருக்காங்க. 3 கை இருக்கு, ஆனா 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் 2 கை தூக்கிட்டாரு. ஏன்னா பயங்கர கான்பிடன்ஸ், நான் எடுத்து நிக்கிறேன் அப்படிங்கிறதுனால. மீதி அத்தனை பேர் எடுக்கல. கசப்பும் துவர்ப்பும் எடுக்க. ஆனா என்ன உண்மைனா, எந்த பொருள் கசப்பாக இருக்கிறதோ, எந்த பொருள் துவர்ப்பாக இருக்கிறதோ, அறிவியல் பூர்வமாக அதுலதான் பீனாலிக் காம்பவுண்ட் இருக்கு, அதுலதான் டெர்பெனாய்டு இருக்கு, அதனுடைய ஃபிராக்ஷனல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்ல தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, அதுலதான் ஃப்ரீ ராடிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸ் இருக்கு. அப்போ இன்னைக்கு நாங்க சித்த மருத்துவம் கொண்டாடக்கூடிய நிலவேம்பா இருக்கட்டும், நிலவேம்பு, வேம்பு, சிவனார் வேம்பு, சக்கரை வேம்பு, கருவேப்பிலை, அதனுடைய கசப்பும் துவர்ப்பும் நமக்கு சேர சேர சர்க்கரையை கட்டுப்படுத்தும். யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய்ஸ் அப்படின்னு சொல்லி சிகாகோல இருக்கு. அவன் ஒரு பொருளை பேட்டன் பண்ணிருக்கான். என்ன பேட்டன் பண்ணிருக்கான்னா, ஐஜிடின்னு சொல்லக்கூடிய இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ்ல இருந்து டயாபெட்டிக்கா மாறாம இருப்பதற்கு இதை பயன்படுத்துங்கள், இது எங்களுடைய ஆய்வு, இதுல கார்பன் அலசாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கு அப்படின்னு ஒரு பொருளை பேட்டன் பண்ணிருக்கான். என்ன பொருள் தெரியுமா? நம்ம ஊர் கருவேப்பிலை. அவன் கருவேப்பிலையை பேட்டன் பண்ணி வச்சிருக்கான். நம்ம தட்டுல இருந்து தூக்கி வெளியே வைக்கிறோம். அதெல்லாம் தாளிச்சாச்சுல, இனிமே அது எதுக்கு அப்படின்னு கருவேப்பிலைக்கு வெளியே வைக்கிறோம். நாம் தினசரி நம் உணவுல சேர்க்கக்கூடிய உணவுகள்ல கசப்பும் துவர்ப்புமான உணவுகள் நிறைய வேண்டும் நண்பர்களை. வாழைப்பூ, வாழைத்தண்டு, சுண்டக்காய், கருவேப்பிலை, வெந்தயம், இது இல்லாமல் ஒரு நாள் கழியக்கூடாது. அப்படியான உணவை நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஒரு வேளையும் நாம் எடுக்கக்கூடிய உணவுகள்ல கசப்பு இருக்கிறதா, துவர்ப்பு இருக்கிறதா, மருத்துவ குணங்கள் இருக்கிறதா, எனக்கு இருக்கக்கூடிய சர்க்கரையை அது கட்டுப்படுத்துமா, எனக்கு ரத்த கொதிப்பு வராமல் பார்த்துக் கொள்ளுமா, என்னுடைய ரத்த நாளத்தில் கொழுப்பை படிய விடாமல் இருக்குமா என்று இதற்கு முன்னால் பரிமாறக்கூடிய அத்தனை உணவுகளையும் கேள்வி கேட்க வேண்டும். அந்த கேள்வியில் தான் உங்களுடைய உடல் நலத்தினுடைய ஒரு ஆரோக்கியம் துவங்கக்கூடிய புள்ளி அதுதான். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். மனம் மிகச்சரியாக இருக்கணும், சுற்றுச்சூழல் மிகச்சரியாக இருக்கணும். இதெல்லாம் தவிர்க்க கூடாது. இதெல்லாம் கண்டிப்பா வேணும். அது எல்லாத்துக்கும் நம்ம முயற்சிப்போம். ஆனா இந்த மேலால இன்றைக்கு நம்ம சொல்ல வேண்டிய செய்திகள் என்னன்னா, நம்முடைய உணவுகள் ஒரு வேளை உணவும் ஆரோக்கியமா இருக்கும். அதுவும் குறிப்பா அடுத்த தலைமுறைக்கான உணவுல நான் அடிக்கடி என்னுடைய உரைகளில் நான் சொல்லக்கூடிய சொற்றொடர் தான் அது. நான் 2010-11 அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில ஒரு கருத்தரங்குல உங்களை மாதிரி ஒரு உரையாளர் பேசுவதை கேட்பதற்கு வரிசையில உட்கார்ந்துருக்கேன். முதல் வரிசையில உட்கார்ந்துருந்தேன். அப்போ ஒரு அம்மா பேராசிரியர் ஒரு அம்மா பேச வந்திருக்காங்க. அந்த அம்மா மேடையில ஸ்லைட போட்டு, அவங்க ஒரு பெரிய புற்றுநோய் பேராசிரியர், முதல் ஸ்லைட போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னால அதை கவனிக்கவே முடியல, உடனே போயிட்டேன்.
அந்த சைடுல என்ன சொன்னாங்கன்னா, ஆங்கிலத்தில் அந்த பேராசிரியர் சொல்றாங்க, this is the only unfortunate generation those who are going to see their death on their lifetime. இந்த ஒரு தலைமுறை தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்று சொன்னார். நமக்கு 80 வயது 75 வயது ஆகும்போது 50 வயது 45 வயதில் இருக்கக்கூடிய நம் குழந்தையோ நம் சகோதரருடைய குழந்தையோ ஒரு நோயா மரணம் முடிவதை பார்க்கக்கூடிய துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்று சொன்னார். உண்மை நண்பர்களே, எங்களுடைய மருத்துவமனைகள் தினம் பார்க்கிறோம். 93 வயசு பாட்டி ஒரு 45 வயது தன்னுடைய பேரனின் புற்றுநோய்க்காக என்னுடைய மருத்துவமனையில் அழைத்து வர தூக்கி நான் குணவாரி பார்த்தேன். 93 வயசு பாட்டி, 43 வயசு பேரன், அவனுக்கு ஒரு புற்றுநோய், பேங்க்ரியாட்டிக் அடினோகார்சினோமா கூட்டு வராங்க. கோவிட் நேரத்துல இந்த அம்மா நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க, 93 வயசு பாட்டி. எனக்குள்ள பயம் இருந்துட்டே இருந்துச்சு, எதுவும் ஆயிருக்குமோ. ஏன்னா நோய்க்கு போன்ல கேட்டாங்க, மருந்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் எனக்கு தொடர்பே இல்லை. போன மாதத்துல அந்த அம்மா அவங்க பேரனை கூப்பிட்டு வராங்க. நான் கேட்டேன், அம்மா உங்களுக்கு கோவிட்ல ஒன்றும் பிரச்சனை பெருசா வரலையா? அதோட வந்துச்சு போச்சு, பிள்ளைய பாரு இவனுக்கு தான் அப்படிங்கிறான். அலட்சியமா தூக்கி கோவிட போட்டுட்டு தன் பையனுடைய பேரனுடைய நோயை சொல்கிறாங்க. எதற்கு நான் சொல்றேன்னா, இங்க இருக்க அத்தனை பேருக்கும் ஒரு அடிப்படையான பொதுமை கனவு ஒன்று இருக்கும். அப்படின்னா இங்க இருக்கிற அவ்வளவு பேருக்கும் எல்லாருக்கும் ஒரு தனித்தனி கனவு இருக்கும். ஆனா ஒரு பொதுமையான கனவு என்ன இருக்கும்? நம்முடைய குழந்தைகளை மிகச்சிறந்த ஆளுமைகளாக ஆக்க வேண்டும் என்பதுதான். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைக்கு படக்கூடாது, நான் பட்ட அவமானங்கள் என் குழந்தைக்கு வரக்கூடாது, நான் சகித்த நெருக்கடிகளும் சவால்களும் என் குழந்தைக்கு இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய அத்தனை பேருடைய புதுமை கனவா. நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல, இன்னைக்கு இருக்கிற கல்வி, இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கான பாதைகள்ல சரியான ஆசிரியர்கள் வழிகாட்டுதலும் பெற்றோர்களுடைய அரவணைப்பு இருந்தா அந்த குழந்தை உறுதியா படிச்சு வெளியே வந்துடும். ஆனா அதை தாண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குழந்தை ஆரோக்கியமாக இந்த உலகில் இருக்குமா, அந்த குழந்தை நோய்வாய் இல்லாமல் அதனுடைய ஐம்பதுகிட்ட இருக்குமா அப்படின்னா இன்றைக்கு நாம் செலுத்த வேண்டிய அக்கறை மட்டும்தான். நண்பர்களே, இறுதியாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒவ்வொரு உணவின் மீதும் நாம் பெரும் அக்கறை கொள்வோம். நம்முடைய உணவு ஒவ்வொன்றும் அதனுடைய சுவைங்கிறது வெறும் வாயில இருந்து நாட்டில இருந்து மூளைக்கு சொல்லக்கூடிய ஒரு வசீகர விஷயம் மட்டுமல்ல என்பதை உணர்ந்து இது மருத்துவ குணம் உள்ளது என்பதை சொல்வதற்கு தான் அந்த சுவை. அப்படியான சுவை வாழ்ந்து உணவை தேர்ந்தெடுப்பதை வச்சுப்போம். தெருவில் விற்கிறார்கள், ரெடி டு ஈட்டா கிடைக்குது, உடனடியா சுவை கொடுக்கிறது என்பதற்காக குப்பை உணவுகளின் மீது போக வேண்டாம். இந்த நாட்டுல மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக உருவாக்கி இருப்பதுங்கிறது இந்த குப்பை உணவுகள் தான். என்னைக்காவது ஒரு நாள் தானே சொல்லி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிற விஷயம், அவர் கையிலிருந்து பணம் செலவழிக்கக்கூடிய காலம் வரும்போது தினம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். என்னைக்காவது ஒரு நாள் தண்ணி அடிக்கிட்டு சொல்லி வீட்டுல கொஞ்சம் பாட்டு வாங்கி கொடுப்போமா? என்னைக்காவது ஒரு நாள் புகை பிடிக்க சொல்லி சிகரெட் வாங்கி கொடுப்போமா? அப்ப என்னைக்காவது ஒரு நாள் மட்டும் எதுக்கு நூடுல்ஸ், என்னைக்காவது ஒரு நாள் மட்டும் எதுக்கு பர்கர், என்னைக்காவது ஒரு நாள் மட்டும் பீஸா? வேண்டாம். என்றைக்குமே அது அவர்களுக்கான உணவு. நான் அது குறைய சொல்லல. நூடுல்ஸ் பீச்சிங்ல சாப்பிட்டுட்டோம். நம்ம போய் இட்டாலியில படிக்க போனா அங்க இட்டாலியில பீஸா சாப்பிட்டு கொள்ளலாம். மெக்சிகோவுக்கு போகும்போது பரேட்டஸ் நானும் சாப்பிடுறேன், மெக்சிகோல போய் சாப்பிட்டுருவோம். அந்த நாட்டுக்கு போகும்போது சாப்பிடுவோம். நம்ம ஊர்ல நமக்கு வேண்டாம். நாம இங்க உட்கார்ந்து ஷவர்மா தின்பேன், இங்க இருந்து பீஸா சாப்பிடுவேன் நினைக்கும் போதுதான் நம்முடைய உடல் நலத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளும் துவங்குகிறது. நண்பர்களே, அந்நிய நாட்டு குப்பை உணவுகள் நமக்கு வேண்டாம்.